வழிகாட்டிட்டார, அவர் உழைப்பு விட்டாரோ, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு சொல்லி விட்டாரோ, உனக்கு ஹலால் உனக்கு ஹராம் பிரிச்சு விட்டாரோ, 7-8 சைஸா சட்டத்திட்டங்களை சொல்லி நம்மள எல்லாம் அத்திக்கிறதுக்கு காரணம் அவர் தானோ, அந்த முகமது நபி தான் இவ்வளவுக்கு காரணமா இருப்பாரோ அப்படின்னு போய் தேடி பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை வெள்ளை வெளேர் என்ற பாதையில நான் விட்டு செல்கிறேன். சஹாபாக்கள் நோக்கி சொல்றாங்க, உங்களை நான் அறகுறையா விட்டு போகல, வெள்ளை வெளேர் என்று பளிச்சென்று தெரியக்கூடிய பாதையிலே விட்டு செல்கிறேன். எந்த மாதிரியான பளிச்சென்ற பாதை தெரியுமா? லைலுஹா கன்ஹாரிஹா, அத இருட்டு கூட பகல் போன்றது, இருட்டுங்க கிடையாதுங்கிறாங்க. நான் விட்டு செல்லக்கூடிய பாதையில இருட்ட வராது. இருட்டு ஒண்ணு சொன்னால் அது பகல் மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா அர்த்தம் இருட்டு இல்லை, இருட்டே ஏற்படாத வெள்ளை வெளேர் என்ற பளிச்சென்று பிரகாசிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்திலே உங்களை நான் விட்டு செல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் எந்த வழியில் நம்மளை விட்டு சென்றார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட நம்மளை முரண்பட்டு போறதுக்கான வாசலை திறந்துட்டு போகல. நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்துக்க, நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்துக்க, நீ இப்படி நடந்துக்க, நீ இப்படி நடந்துக்க, நீ ஆமீன சத்தம் போடு, நீ ஆமீன சத்தம் போடாத, நீ இதை சாப்பிடுறது உனக்கு ஹலாலு, நீ சாப்பிட்டா உனக்கு ஹராமு, இப்படி நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு போறதுக்கான வாசலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திறந்து வைக்கல. அப்ப அவ்வளவு முரண்பாடு குர்ஆன் இருக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மறுக்கிறாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? எதனால அந்த குழப்பம் வருது சிந்திச்சு பார்க்கணும். எதனால குழப்பம் வருதுன்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தாங்க. நமக்கிடையே சண்டை வர்றது காரணம், நமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து போனதற்கு காரணம் ஒரே காரணம். நூற்றுக்கணக்கான காரணங்களை நான் எடுக்க தயாரா இல்லை, ஒரே காரணம் தான். எந்த குர்ஆனை நீங்க வேதம் என்று நம்புகிறீர்களோ, எந்த நபியை வழிகாட்டி என்று நீங்கள் நம்புகிறீர்களோ, இறை தூதர் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ, அவங்களுடைய போதனை பிரகாரம் நீங்கள் நடக்க தயாரா இல்ல. அதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. குர்ஆன்ல குழப்பம் இல்ல, குர்ஆனை விட்டீங்க, குழம்பி போயிட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் குழப்பம் இல்ல, வழிகாட்டுதலை விட்டுவிட்டீங்க, அங்க குழப்பம் வருது. அல்லாஹ் சொன்னதை நீங்கள் ஏற்றிருந்தீர்களேயானால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை ஏற்றிருந்தீர்களேயானால் இந்த சமுதாயத்தில் 72 பிரிவுக்கு இடமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னாங்க, இந்த 72 எல்லாம் வராதுன்னு சொல்ல இஸ்லாம் வரும் வரும்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா சின்தைனி வ சபீன மிலா, பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிளவுபட்டு போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ இன்ன உம்மதி தஃப்தரிகு அலா ஸலாத்தி வ சபீன மிலா, எனது சமுதாயத்தவர்கள் 73 பிரிவாங்க, அவர்கள் 72 பிரிந்து போனார்கள். என்னுடைய உம்மத்து 73 பிரிவுகளாக பிளவுபட்டு போகும். குல்லுஹும் பின்னார், எல்லோரும் நரகத்தை அடைவார்கள். 73 நம்ம பிரிஞ்சு போயிருவோமா? பிரிஞ்சு போயிட்டு எல்லாரும் நரகத்தை அடைவாங்க. குல்லுஹும் பின்னார் இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர 73 கூட்டத்தில் 72 பேர் நரகம், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இது வரைக்கும் தான் நீங்க ஹதீஸ்ல கேப்பீங்க, எவ்வளவு எடுத்துட்டு போயிருவாங்க, 72 கூட்டம் 72 கூட்டம், அந்த ஒரு கூட்டம் எதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கியிருக்காங்க. அந்த ஹதீஸை யாரும் சொல்ல மாட்டாங்க. உலமாக்கள் வருவாங்க, 72 கூட்டம் 73 கூட்டம்ன்றாங்க, ஒரு கூட்டம் நல்ல கூட்டம் நாம தான்றாங்க. அவங்க கருத்து சேர்க்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் தாங்கள் தான் அந்த ஒரு கூட்டம்னு சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க, குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடத்தில் இருப்பதை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள். அவன் நினைச்சா நம்ம தான் கூட்டம். நீ ஏன் நினைச்சுக்கிற? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒரு கூட்டத்துக்கு விளக்கம் தரலையா? தந்தாங்க. 72 73 என்னுடைய சமுதாயத்தவர்கள் பிளவுபட்டு போவார்கள், 72 கூட்டத்தினர் நரகத்தை அடைவார்கள், ஒரே ஒரு கூட்டத்தினர் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் விளக்கம் கேட்டுறாங்க. மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த ஒரு கூட்டம் எதுன்னு சொல்லுங்க, அந்த ஒரு கூட்டம் எதுன்னு சொல்லுங்க கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு கூட்டத்தை மட்டும் விளக்குறாங்க. 72 விளக்க தேவையில்லை. நரகத்துக்கு போறத, சொர்க்கத்துக்கு போற அந்த ஒரு கூட்டம் இருக்கிற வெற்றி பெற்ற கூட்டம், அந்த ஒரு கூட்டம் எரி என்று சொல்லி சஹாபாக்கள் கேட்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு கூட்டத்துக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்க? யாருன்னு கேட்டீங்க, அந்த வெற்றி பெற்ற கூட்டம் எதுன்னு கேட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க.
மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களாகிய இந்த தோழர்களும் எந்த கொள்கையின் மீது இருக்கிறோமோ அந்த கொள்கையிலே இருப்பவர்கள். நான் இருக்கிற கொள்கையில இருக்கணும், என்னுடைய சஹாபாக்கள் இருக்காங்களே இவங்க இருக்கிற கொள்கையில் இருக்கணும். இந்த கொள்கையில இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டம், இதுக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் வெற்றி பெறாத கூட்டம்னு சொல்லிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையை விட்டதனால தான் 72 உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையை விட்டதனால தான் 72 ஆனது. அந்த ரெண்டுலையும் யார் பிடிவாதமா இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தை பிரிவினை வராது. இல்லையா? 72 கூட்டமாக 73ஆக பிரிவார்கள், 72 நரகத்திற்கு போவார்கள், 1 சொர்க்கத்திற்கு போகும். அந்த 1 எதுன்னு கேட்டா நான் இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எந்த கொள்கையின் மீது இருக்கிறேனோ, என்னுடைய சஹாபாக்கள் எந்த கொள்கையின் மீது இருக்கிறோமோ அந்த கொள்கையில இருக்கிறவங்க அதுதான் வெற்றி பெற கூட்டம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டார்கள். அப்ப நமக்கு தெளிவா தெரியுது 72ஆக நரகத்திற்கு போறதுக்கு பிரிஞ்சதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களிடத்தில் பாடம் பெற்ற சஹாபாக்களும் இந்த மாதிரி நடவடிக்கைகளை செய்தார்களோ அந்த மாதிரி நடவடிக்கைகளை விட்டதுனாலதான் 72ஆ பிரிஞ்சிச்சு. அதை கடைப்பிடிச்சு வந்திருந்தா 72ஆக பெரிய சான்ஸ் இல்ல, ஒரு கூட்டமாகவே இந்த சமுதாயம் இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் இந்த சமுதாயம் பிளவுபட்டு போல உங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு இந்த உலகத்துல வாழ்ந்தாங்கல்ல, வாழ்ந்த வரைக்கும் ஒரு உம்மத்து தான், ஒரே சமுதாயம் தான். அவங்களுக்குள்ள 2-3 விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்ததே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் பல சந்தர்ப்பங்களில் துண்டுண்டா போவதற்கான வாசல்கள் திறக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே இந்த மார்க்கத்தை, இந்த சமுதாயத்தை பல துண்டுகளாக பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த வாசல்கள் திறக்கப்படுது. அந்த திறக்கப்படுற நேரத்தில் எல்லாம் எதை கொண்டு இந்த வாசல் அடைக்கப்பட்டு தெரியுமா? எதை கொண்டு இந்த பிளவு தடுக்கப்பட்டு தெரியுமா? எதை கொண்டு ஒரே உம்மத்தாக திரும்பவும் மாற்றப்பட்டுச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை கொண்டுதான். அந்த ரெண்டை கொண்டு தாங்க பிளவே தடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய வேதம் நம்மளை பிளவுபடுத்த தூண்டாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் நம்மளை துண்டு துண்டு ஆக்காது. அதற்கு சான்று என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறாங்க. மரணித்த உடனேயே சஹாபாக்கள் 2 அணியா பிரிஞ்சாங்க. எப்படி பிரிகிறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகல என்று ஒரு அணி, மரணமாயிட்டாங்கன்னு ஒரு அணி. எங்க ஆரம்பிக்கு சண்டைன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் கிடக்குறாங்க, அடக்கம் பண்ணல. எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? மௌத்தா போனதை ஒத்துக்கிட்டதான் அடக்கம் பண்ணுவாங்க. மௌத்தா போன பாடி இருக்குது. கொஞ்சம் பெரும்பாலான சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் எப்படி மௌத்தா போவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மௌத்தா போவாங்க? மௌத்தா போகல, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகல அப்படின்னு ஒரு சாரார் நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முகப்பத்து அதிகம். அவங்கள விட்டா நமக்கு வழிகாட்டி யாரு? அந்த அதிகமான பிரியம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அவங்க நேர்மையான சிந்தனையை அவங்களுக்கு தடுக்குது. சண்டை பிடிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய ஆளு, ரொம்ப விவரமான ஆள். அவருடைய நாக்குல அல்லாஹ் பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்ற அளவுக்கு பல செய்திகள் அவர் கரெக்டா சொல்லி இருக்கிறார். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போகல, வேற என்ன நினைக்கிறாங்க? உசுரோட எந்திரிப்பாங்க, தூங்குறாங்க, எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு மூத்து வந்துருச்சு, இன்னொரு தடவை உசுறு கொடுத்து அல்லாஹ் எழுப்புவான், அது நிரந்தரமா இருக்கும், 2 மௌத்து அவங்களுக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்படி பலவிதம், ஒன்னும் அறவே மௌத்தாகலன்னு பேசிக்கிறாங்க, அல்லது மௌத்து ஆயிட்டாங்க தான், இருந்தாலும் மறுபடியும் உசுரோட எந்திரிச்சிருவாங்கன்னு பேசிக்கிறாங்க. ஆக கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதராக அவங்க பார்க்க தயாரா இல்லை. இப்படி ஒரு கருத்து வேறுபாடு உண்டாயிருக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாத்திரம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கங்கறாங்க. சின்ன கூட்டம் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் இருந்தது எவ்வளவு பேரு? சின்ன கூட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் அதிகமான மக்கள் போய் சேர்ந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நான் வாழ உருவிட்டு நிக்கிறாரு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததாக யாராவது சொன்னீங்க, தலை எடுத்துருவேன், கொண்டு விடுவோம் உங்களை.
அப்படிங்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால ஜனா 3 நாளாச்சுங்க சண்டை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே அடக்கம் செய்யப்படல. முதல் நாள் அடக்கம் செய்யல, 2வது நாள் அடக்கம் செய்யல, 3வது நாள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படுது. ஏன்?